வணக்கம் தமிழக மக்கள். என்னென்னு கேட்டிங்கன்னா, எனக்கு உடம்புக்கு முடியாமல் போச்சுங்க. ரொம்ப உடம்புக்கு முடியாமல் போய் சாக பிழைக்க இருந்து எப்படியோ ஊசி மருந்து போட்டு இப்போ வந்திருக்கிறேனுங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம செத்தாலும் மக்களுக்கு ஒரு பயனுள்ளதாக நம்ம சொல்லணுங்கிறதுக்காக இந்த பதிவை சொல்கிறேனுங்க. கடைசி வரைக்கும் பாருங்கள். என்னென்னு கேட்டிங்கன்னா, போன செயல்தாம ஆட்சியில் சுய உதவி குழு சேர்க்க சொன்னாங்க. அதில் பார்த்தீங்கன்னா என் மனைவி தலைவிங்க. எங்கள் ஊரில் மட்டும் 7-8 குழுவாக இருந்தாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வரவு செலவெல்லாம் நல்லா போயிட்டு இருந்துச்சுங்க. பேங்கில் வரவு செலவெல்லாம் நல்லா போயிட்டு இருந்துச்சு. கடைசியில் இடையில என்ன பண்ணிட்டாங்க, உங்களுக்கு மகளிர் சுய உதவி குழுவுக்கு 2 ஏக்கர் நிலம் வாங்கி கொடுக்குறோம், நீங்கள் போய் காடு பாருங்கள், விலையை பேசுங்கன்னு சொல்லிட்டாங்க. சரி, அதை நம்பி நாங்களும் வழியே கொடைக்கானல் மலையவே ரவுண்ட் அடித்து எல்லாம் சுற்றி பார்த்து காடு கிடைக்காம கடைசியில் ஏதோ கிடைச்சதை நாங்கள் பெண்கள் வந்து சுய உதவிக்குழு பணத்தை பேங்கில் இருந்து அதை எடுத்து கொண்டு வந்து பணத்தை பூரா அட்வான்ஸாக கொடுத்தவங்க காட்டுக்கு கொடுத்த பிறகு என்ன பண்ணிட்டாங்க, டாக்குமெண்டெல்லாம் எடுத்துகிட்டு ஆஃபீஸ்க்கு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி ஆஃபீஸ்க்கு நாங்கள் போயிட்டோமுங்க. அங்கே போனோடனே உங்களுக்கு நிலம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. என்னடா செய்கிறதுன்னு 2 மாதம் வேலையும் இல்லாமல் அன்றாடம் கூலி வேலை செய்கிறவங்க நாங்கள். இடையில காது குத்து கல்யாணம் அது இதுன்னு வந்துடுது. இதுக்கு பூரா என்ன செய்கிறதுன்ட்டு நாங்கள் வட்டிக்கு வாங்கி நாங்கள் செலவு பண்ணி எல்லாம் பார்த்து கடைசியில் வேலையும் இல்லாமல் இங்கேயும் அப்படி சொல்லிட்டாங்க. அதனால தாங்க அப்போ பட்ட கடனால் இன்னமும் நாங்கள் கடன் கட்ட முடியலை, ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோமுங்க. அப்போ பட்ட கடனுக்காக. இப்போ பாருங்கள், பெண்கள் சுய உதவி குழுவும் சிக்குநூறாக 7-8 குழு இருந்தால் அதுவும் பிரிஞ்சிருச்சுங்க. என் சம்சாரம் தலைவிங்கிறனால எங்கள் மேலேயும் கோவப்பட்டாங்க. அதனால் பூரா எல்லாமே நாசமாக போச்சுங்க. அதனால தாங்க சொல்கிறேன், இனிமேல் உங்களுக்கு அந்த நிலைமை வரக்கூடாது, எங்கள் கஷ்டம் உங்களுக்கு வரக்கூடாதுங்க. அதனால தான் சொல்கிறேன், எதையும் நம்பாதீங்க. இனிமேல் தான் உங்களை ஏமாத்துக்கு நிறையா வருவாங்க, அதை எதையும் சொல்லுவாங்க. ஏமாந்துடாதீங்க. எங்கள் நிலமை உங்களுக்கு வரக்கூடாது. நாங்களே டெய்லியும் கூலி வேலை பார்க்குறவங்க நாங்கள். அன்றாட வேலைஞ்சாத்தான் எங்களுக்கு கஞ்சி. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இன்னமும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். நீங்களும் எந்த ஒரு கஷ்டத்துக்கு ஆளாயிடாதீங்க. நன்றி, வணக்கங்க.